ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, என்னோட காலை நேர வேலைகள் தான். காலை நேரத்தில் நான் என்னென்ன வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் எங்கே போனேன் அப்படிங்கிறத நான் வீடியோவில் சொல்கிறேன். அதை கேட்டுகிட்டே அப்படியே என்னோடய வீடியோவை ரசித்து பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் எழும்புனதும் டெய்லி ரொட்டீன் ஒர்க் மாதிரி எல்லாருக்குமே எல்லா லேடிஸ்க்குமே காஃபி டீ போடுற பழக்கம் இருக்கும். அதே மாதிரி தான் எனக்கும். இந்த நவதானிய மாவு, அங்கன்வாடியிலேருந்து வாங்கின சத்து மாவு, அப்படி இல்லைன்னா ராகி மாவு, இந்த மூணில் ஏதாவது ஒரு மாவை டெய்லி எடுத்து அது கூட நாட்டு சர்க்கரை, தேங்காய்லாம் போட்டு காஃபி டீக்கு பதிலாக வீட்டில் எல்லாருக்குமே ஒவ்வொரு டம்ளரில் இதை தான் ஊற்றி கொடுப்பேன். எல்லாருமே இதையே குடித்து பழகினதுனால நாங்கள் காஃபி டீ பெரும்பாலும் விரும்புகிறதில்ல. அப்படி பால் வாங்குறது அப்படின்னா வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வராங்க அப்படின்னா அன்னைக்கு மட்டும்தான் பால் வாங்கி காஃபி டீ போடுவோம். அதே மாதிரி தான் இன்றைக்கும் அந்த கூழ் காய்ச்சிட்டு ஒரு 8 மணி போல் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லி ஷேப்பில் ராகி புட்டு தான் செஞ்சுருந்தேன். இந்த ராகி புட்டு பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நிறைய தேங்காய்லாம் போட்டு செஞ்சு சாப்பிட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் வீடு வாசல் எல்லாமே பெருக்கி க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 10 மணி போல் சோறு பொங்க போனேன். சோறு பார்த்திங்கன்னா எல்லார் வீட்லேயுமே பொன்னி அரிசி, பொடி அரிசி அப்படி பொங்குவீங்க. எங்கள் ஏரியாவில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயுமே இந்த குண்டு அரிசி தான் பொங்குவோம். இந்த குண்டு அரிசியை எங்கள் ஊரில் செங்கல்பட்டு அரிசி அப்படி சொல்லுவாங்க. எனக்கு சின்ன வயசுலேருந்து இப்போ மேரேஜ் ஆகி வந்ததுலேருந்து எல்லா இடமுமே ஒரே அரிசியை தான் சாப்பிட்டு எங்களுக்கு பழகிடுச்சு. நிறைய பேருக்கு இந்த குண்டு அரிசி பிடிக்காது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் எங்களுக்கு அப்படி பழகிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு முருங்கைக்காய் குழம்பு, அது கூடவே அப்பளமும் பொரிச்சிட்டு அப்படி எனக்கு கொஞ்சம் வேலை ஃப்ரீயான மாதிரி ஆயிடுச்சு. டக்குன்னு தான் மனசில் மத்தியானம் இன்றைக்கி ஃப்ரீயாக தானே இருக்கிறோம், அப்போ அம்மா வீட்டுக்கு போயிட்டு வந்தேன் என்ன அப்படின்னு எனக்கு நானே அப்படி யோசிச்சுட்டு சரி முடிவெடுத்தாச்சு இன்றைக்கி போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கடன்னு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டேன். வெளியே பார்த்திங்கன்னா துவைச்சி போட்ட துணியெல்லாம் எடுத்து டக்குன்னு மடித்து வச்சுட்டு போகலாம் அப்படின்னு நினச்சி எல்லா துணியும் எடுத்துகிட்டு வந்தேன். அப்போ தான் கிரவுண்டில் பார்த்திங்கன்னா நிறைய செடிகளுக்கு தண்ணி இல்லாமல் இருந்துச்சு. ஸோ கொஞ்சமாக தண்ணி ஊற்றினேன். புதுசாக ஒரு செடி ஒன்று ஒரு மண்ணில் முளைச்சிருந்துச்சு. அது என்ன செடின்னே தெரியலை, பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. இது இவ்வளோ நாளாக நம்ம கண்ணில் படலையே அப்படின்னு நினச்சிட்டு இது என்ன செடியாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சிட்டே இருந்தேன். உங்களுக்கு யாருக்காவது இந்த செடியோட பேர் தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் நான் ஆசையாக வளர்த்த மணி பிளான்ட் கிட்ட 2 நாள் கழித்து தான் நான் வருவேன், பத்திரமா இருந்துக்கோ அப்படி சொல்லிவிட்டு அதுக்கும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் போய் கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் படுத்திருந்தேன். அதுக்கப்புறம் கொண்டு போட்ட துணியெல்லாம் அழகாக மடித்து வச்சுருந்தேன். எனக்கு மட்டும்தான் இந்த சந்தோஷம் வருதா, இல்லை கல்யாணமாகி வந்த எல்லா பெண்களுக்குமே இப்படி அம்மா வீட்டுக்கு மறுபடி போகணும் அப்படின்னாலே இவ்வளோ சந்தோஷம் வருமானு தெரியல. அங்கே இருக்கும்போது கூட நமக்கு தெரியாது. அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணி கொடுத்த பிறகு தான் தெரியுது அம்மா வீடு தான் சொர்க்கம் அப்படின்னு. எனக்கும் அந்த மாதிரி தான். அரை மணி நேரத்தில் கடகடான எல்லா வேலையுமே ஸ்பீடாக முடிச்சிட்டேன். ஒரு ரோபோவை கொண்டு என் கூட வச்சா கூட ரோபோ தோற்று போயிடும், அவ்வளோ ஸ்பீடாக எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். வீடியோவில் நீங்கள் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ அழுக்காக இருந்த கிச்சனையும் அவ்வளோ பாத்திரத்தையும் நீட்டாக கழுவி வச்சாச்சு. ஏன்னா நம்ம வேலை செய்யாமல் ஒரு இடத்துக்கு போனோம் அப்படின்னா அங்கே போய் நமக்கு மனசே கேட்காது. அதுக்கப்புறம் திரும்பி நம்ம தான் அந்த டயர்ட்னஸ்லையும் எல்லா வேலையுமே செய்யணும். அதே இது நம்ம கிளம்புற ஆர்வத்திலேயே எல்லா வேலையும் முடிச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னா கூட நாம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அதுலேயும் அம்மா வீட்டுக்கு போகிறோம், சொல்லவே வேணும், அம்மா வீட்டுக்கு போனாலே ரெஸ்ட்டு தான் நமக்கு. அதனால் இங்கே இருக்கிற வேலையெல்லாம் முடிச்சுட்டு போனால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு எல்லா வேலையும் முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஜாலியாக பஸ் ஸ்டாண்ட் வந்துச்சு. பஸ் ஸ்டாண்டில் போய் இருந்து பஸ்ஸுக்காக ரொம்ப நேரம் காத்திருந்தேன். அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு பஸ் வந்துச்சு. ஒரு வழியாக ஏறி அம்மா வீட்டுக்கு போயிட்டேன். அம்மா வீட்டுக்கு போனால் நான் அப்போ தான் வீட்டில் சாப்பிட்டுட்டு வந்தேன் அம்மா அப்படின்னு சொன்னேன். ஆனாலும் அம்மா கேட்கல. சரி ஃப்ரூட்ஸாவது சாப்பிடு அப்படின்னு சொல்லி எனக்கு பிடிச்ச பழங்கள்லாம் வாங்கி வச்சுருந்தாங்க. அதை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. என்ன மாதிரி எத்தனை பேர் அம்மா வீட்டுக்கு போனால் ரொம்ப ஜாலியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் போடுங்க. இல்லைன்னா ஒரு சின்னதாக ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு போங்க. அப்படியே அம்மா கொடுத்த ஸ்வீட்டு, ஃப்ரூட்ஸு, ஐஸ்கிரீம் எல்லாமே ஜாலியாக சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்திருந்தேன். அம்மா வீட்டுக்கு போனாலே ரெஸ்ட்டு தான், நமக்கு வேலையே இருக்காது. அதுக்கப்புறம் ஈவினிங் டைம் அம்மா காஃபிலாம் போட்டு கொடுத்துட்டு எனக்காக மீன்லாம் பொரித்து கொடுத்தாங்க. எல்லாம் பார்த்துட்டு ரொம்ப நேரம் உட்கார்ந்து நைட்டு ஃபுல்லாக அம்மா கூட கதை பேசிட்டு ஜாலியாக அரட்டை அடிச்சுட்டு தூங்கினேன். ஒரு 1.5 நாள் அங்கே நின்றுட்டு மறுபடியும் என்னோடய வீட்டுக்கே வந்துட்டேன். ஆனாலும் மனசே கேட்கல, திருப்பி எப்படா அம்மா வீட்டுக்கு போவோம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் மனசில் வந்துச்சு.
என்ன மாதிரியே உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான விலாகில் சந்திக்கிறேன்.